லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2 பைசா 3 பைசா 5 பைசாலேருந்து இப்போதைக்கு வரைக்கும் 54 வயசு ஆகுது. இது வரைக்கும் இதுதான் இந்த மாதிரி வண்டி தான் தள்ளி இருக்க. வருஷத்துக்கு முன்னாடி 5 காசு 10 காசு அப்போல்லாம் வந்து சில்லறைலாம் கிடைக்காது. இந்த பிள்ளையாங்கொட்டை, இரும்பு, பாட்டிலு இதுங்கெல்லாம் போட்டு ஐஸு வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து சாக்கோபார் ஐஸ். இது வந்து பால் ஐஸ். சின்ன வயசில் சாப்பிட்ட பொருள் இப்போவா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது பேர் தான் சேம் ஐஸ். நான் வந்து ஐஸ் தொழில் பண்ணுறேன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன். அதனால் வேறு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னால் வந்து ஒயிட்டான பொருள்கள் தூக்க முடியல. என்னோட வலுத்துக்கு பொழப்புக்காக நான் இதை வண்டி தள்ளுறேன். பணம் வந்து இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போவோம். மனுஷன் இல்லைன்னு வச்சுக்க, அது கூட வாழ்க்கையே கிடையாது. 1 ரூபா நெத்தியில் வைக்கிறான் பாருங்களா, அந்த 1 ரூபா கூட வந்து எப்படா இவன் வந்து குயிலில் போகிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அந்த 1 ரூபா கூட எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். எவ்வளோ வருமானம் வரும்ண்ணே ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 500 கிடைக்கும், 450 கிடைக்கும், 300 கிடைக்கும், 350 கிடைக்கும். அதாவது நாத்தியம் டைமில் ஒரு 700 800 பார்க்கலாம். பாக்கி டைமில் இவ்வளோ தான் கிடைக்கும். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கங்க. உங்கள் பேர்? மாரிமுத்து. எத்தனை வருஷமாக இந்த ஐஸ் வண்டி வித்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது 2 பைசா 3 பைசா 5 பைசாலேருந்து இப்போதைக்கு வரைக்கும் 54 வயசு ஆகுது. இது வரைக்கும் இதுதான் இந்த மாதிரி வண்டி தான் தள்ளி இருக்க. பெரிய வண்டி வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். உங்களோட சொந்த ஊர் எதுண்ணே? எனக்கு சொந்த ஊர் வந்து பாடி பஜங்கோல் தெரு. நம்ம சிவசக்தி லட்சும்பலாவுக்கு ஆப்போசிட்டு பின்புறம் பாடி பஜங்கோல் தெரு. நம்ம பூர்வீகமே அதுதான். ஆமாம். நீங்கள் சொன்னீங்க 2 பைசாலேருந்து விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த 2 பைசா அப்படிங்கிறது எங்களுக்குலாம் தெரியாது. அது எந்த வருஷம்? 2 பைசா வந்து அதாவது நீங்கள் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும் போது 2 பைசா 3 பைசா. எந்த வருஷம்? இப்போ உங்களுக்கு வயசுனாச்சு 27. அந்த 27ல் ஒரு ஒரு 3 வயசோ இல்லையோ 4 வயசோ கம்மி பண்ணுங்க பார்ப்போம். 4 வயசு கம்மினா 23. 23 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது 2 பைசா 5 காசு 10 காசு அப்போல்லாம் வந்து சில்லறைலாம் கிடைக்காது. அமாவாசை டைமில் பூசணிக்கால காசு போடுவாங்க. அந்த காசை வச்சு தான் பசங்க ஐஸ்கிரீமு, இந்த பிள்ளையாங்கொட்டை, இரும்பு, பாட்டிலு, பீர் பாட்டிலு இந்த இதுங்கெல்லாம் போட்டு ஐஸு வாங்கி சாப்பிடுவாங்க. என்னோடய பிஸ்னஸ் இதுதான் பாருங்க. இது சாக்கோபார் ஐஸு. ஆனால் வந்து சாக்கோபார் வந்து அந்த காலத்துலாம் கிடைக்கும். அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சேமியா ஐஸு. ஆனால் இப்போவும் என்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா பாருங்கள். இப்போவும் நானே வச்சுருக்கேன். இதுதான் 5 பைசா 10 பைசா 15 பைசா. இப்போ வந்து 10 ரூபா இதோட ரேட்டு. சரியா? நீங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த பிள்ளையாங்கொட்டை, இந்த மற்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆமாம், அந்த பிள்ளையாங்கொட்டை, பிள்ளையாங்காய், நெல், இந்த காராமணி பயிரெலாம் போட்டு பாட்டில் இரும்பெல்லாம் போட்டு இந்த ஐஸ் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் இப்போதைக்கு அதுக்கு மதிப்பு இல்லாத போச்சு. இப்போ வந்து பணம் தான் பணமே மதிக்குது. அந்த மாதிரி நிலைமை இதுக்கு இருக்குது. இப்போதைக்கு வந்து விலை வந்து 10 ரூபா 20 ரூபா ஐஸ் கொடுக்குறேன். அதாவது தெருவா சுற்றினா தான் நம்மளுக்கு ஒரு 4 ரூபா கிடைக்கும். உங்களுக்கும் வந்து அதில் வந்து நன்மையும் இருக்கும், பிரயோஜனமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேண்ணே. இப்போ இந்த தொழில் வந்து ஏன் தொடங்கணும்னு நினச்சிங்க? ஏன்னா நிறைய தொழில் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய தொழில் இருக்குது. ஏன் ஐஸ் தொழிலுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? நான் வந்து ஐஸ் தொழில் பண்ணுறேன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன். அதனால் வேறு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னால் வந்து ஒயிட்டான பொருள்கள் தூக்க முடியல. அதனால் இப்போதைக்கு சமயத்துக்கு வீட்டில் இருந்தால் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. செலவுக்கும் காசு கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னோட வலுத்துக்கு பொழப்புக்காக நான் இதை வண்டி தள்ளுறேன். ஓகேண்ணே. அது இல்லாமல் இதிலே வந்து டீ செலவு, சாப்பாட்டுக்கு என்னோடய செலவுகளை இதிலே பார்த்துக்கிறேன்ப்பா. ஒரு பெரிய கம்பெனியோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ இந்த ஃபைனான்ஸ் பார்ட்டிங்கோ இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க தான் வந்து பெரிய ஆளாக ஆகிறவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க
அதாவது காலத்துக்கும் அடிமட்டத்துக்கும் இப்படியே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா அதாவது நம்மளோட வறுமையோட இது நிலைமை அப்படி இருக்குது. அதாவது ஆண்டவன் படைத்தது இவ்வளோ தான் நம்மளுக்கு படி அப்படின்னு ஆண்டவன் அளந்து போட்டிருக்கான். அதுதான் படி நம்மளுக்கு. ஓகே. உங்களோட லைஃப்பில் நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு உதவியிருக்காங்க, சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு உதவியிருக்காங்க? எனக்கு சொந்தக்காரங்கன்றது நம்ம வந்து பொன்னேரியில் என்னோட மச்சான், என்னோட மாமா, என் மச்சான், எங்கள் சகலபாடி, எங்கள் மாமியாருங்க, அதாவது கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே. பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக, மனுஷங்களை சம்பாதிக்கிறது முக்கியமாக? பணம் வந்து இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு போவோம். மனுஷன்தான் அதிகம். ஏன்னா மனுஷன் இருந்தால் தான் 4 பேர் தூக்கி போட முடியும் நம்மளால். மனுஷன் இல்லைன்னு வச்சுக்க அது கூட வாழ்க்கையே கிடையாது. சரி, இப்போ நிறைய பேர் வந்து அந்த அந்த பணம் இருந்தால் தானே நிறைய விஷயங்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயம் கிடைக்கிதுன்னா அதாவது போகும்போது நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. சரியா? அந்த 1 ரூபா நெத்தியில் வைக்கிறான் பாருங்களா, அந்த 1 ரூபா கூட வந்து எப்படா இவன் வந்து குயிலில் போகிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 1 ரூபா கூட எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். அதுதான் மனுஷனோட வாழ்க்கை, இயற்கை. அதுதான் உண்மை. அதாவது பணம் இருந்தால் தான் பணம் கூட மதிக்குது. சரியா? இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களுக்கும் தெரியாத பணம் இருந்தால் தான் பணமாக மதிக்கும். இல்லைன்னு வச்சுக்க நம்ம இந்த மாதிரி யாரும் இல்லை அனாதை போனோம் அப்படின்னு தூக்கி போட்டுருவான். அதுதான் உண்மை, அதுதான் வாழ்க்கை. இன்னொரு விஷயம், நம்மளோட வாழ்க்கை வந்து இப்போ பேச்சுலராக இருக்கும் போது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே மனைவி அப்படின்னு வந்துருச்சு, மனைவி குடும்பம்னு வந்துருச்சு. அப்படி உங்களோட வாழ்க்கை எந்த தருணத்தில் மாறுனுச்சு? என் லைஃப் இப்படி மாறுனுச்சு, நான் இப்படி இருந்தேன், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையே வந்து இதுதான் ஆரம்பத்துலேருந்து இப்படியே தான். அதாவது அடிமட்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்குள்ள தேறி இருக்கேன். நல்லா தான் இருக்கேன், எந்த குறையில்லை, நோடி இல்லாமல் நல்லா தான் இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கண்ணே? நான் வந்து 8வது படிச்சிருக்கேன். நம்ம பாடி பிரிட்டானியா ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போத்துலேருந்து இப்போது வரைக்கும் இது தான் தள்ளிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வயசு வந்து 55 வயசு ஆகி போச்சு. நான்லாம் விற்கும் போது 5 காசு 10 காசு 15 காசு. ஓகே. எவ்வளோ வருமானம் வரும்ண்ணே ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 500 கிடைக்கும், 450 கிடைக்கும், 300 கிடைக்கும், 350 கிடைக்கும். அதாவது நாத்தியம் டைமில் ஒரு 700 800 பார்க்கலாம். பாக்கி டைமில் இவ்வளோ தான் கிடைக்கும். ஓகே. என்னைக்காச்சும் இந்த தொழிலை நம்ம விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆனால் வந்து வேறு தொழிலுக்கு வந்து நான் போயிருக்கேன், என்னால் செய்ய முடியல. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆர்ட் பேஷண்ட்டு நான். சரியா? ஆர்ட் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் உண்மை. இப்போ உங்கள் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்த்த விஷயம் என்னென்னா, ஏன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இந்த வண்டி தள்ளுறதுனால நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நல்லவங்களையும் பார்த்துருப்பீங்க, கெட்டவங்களையும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8வது தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்த்தது இங்கே போகிறது, அங்கே போகிறது, இவங்கள கூட சேரக்கூடாது, கொள்ளக்கூடாது, நல்ல பழக்கத்தை உருவாக்கிங்க. நீங்கள் உண்டு, உங்களோட குடும்பம் உண்டு, உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பசங்க வந்து ஒரு பையன் வந்து லோடுமேன், பொண்ணு வந்து ஒரு ஜாப் கம்பெனியில் வேலை செய்யுது. என்ன எனக்கு ஒரு பேரன் இருக்கான், ஒரு பேச்சு இருக்குது. ஆமாம், 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளெல்லாம் வந்து எதிர்பார்க்குறதில்ல. எப்பயாச்சும் தேவைப்பட்டால், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டால் இதை கேட்பாங்க. நானும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குத செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னோடய வாழ்க்கை அதுதான். ஓகே. இப்போ நீங்கள் இந்த வயசுலையும் உழைக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆண்டவன் வந்து இருக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு இருப்போம். நாளைக்கே கூப்பிட்டாலும் சரி, நாளை நைட்டு கூப்பிட்டாலும் சரி, இன்றைக்கி நைட்டு கூப்பிட்டாலும் சரி, அவனோட இயற்கை நம்மளோட. ஏன்னா ஐயோ நம்ம இருக்கணும்னு அப்படி கிடையாது. நம்மளோட தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் உண்மை. இப்போ வந்து பணம் இருந்தால் தான் பணமே மதிக்குது. அந்த மாதிரி நிலைமை இதுக்கு இருக்குது. ஒவ்வொரு தொழிலையும் ஒரு சிக்கல் இருக்கும்ல. ஏன்னா நம்ம பொருள் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சிக்கல்னா எதை சொல்லுவீங்க? இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சிக்கல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா 4 பேரை பார்க்குறேன், 4 பேர்கிட்ட பேசுகிறேன், ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அதேமாரி 4 பேரும் நல்லா பழகுறாங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கை. அதுதான் நம்ம போகும்போது ஒன்றே கொண்டு போகிறது கிடையாது. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என்னப்பா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். அதுதான் மனுஷனோட வாழ்க்கை, இயற்கை. ஓகே. படம்லாம் பார்ப்பீங்களா? சினிமாலாம் பார்க்குறது உண்டா? அப்போ பார்த்துருந்தேன், ஆனால் இப்போலாம் பார்க்குறதில்ல. ஏன்னா இன்றைக்கி போடுற படம் வந்து
மறுநாள் காலைல டிவியில் போட்டுறேன். அப்புறம் நம்ம என்னத்தை பார்க்கறது? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் பாடுவேன்னா எந்த பாட்டு சொல்லு? அது இப்போலாம் வந்து பாடுற வயசு இல்லைப்பா எனக்கு. ஏதாச்சும் ஒரு கருத்துள்ள பாட்டு, இந்த பாட்டு. அதாவது என் பேரன் பாடுவான், ஆளுமா டோலுமான்னு அந்த பாட்டு பாடுவான். அதுதான் கருத்துள்ள பாட்டு. ஆமாம், கருத்துள்ள பாட்டு. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணே.